ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட்னா ஒன்றிலக்க எண். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட்னா ஒன்றிலக்க எண். இதை வச்சு நமக்கு நிறைய சம் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 643 இப்படின்னு இருக்குன்னா இதில் யூனிட் டிஜிட் எது அப்படின்னா இந்த 3 தான் யூனிட் டிஜிட். ஓகேவா? அப்போது ஒன்று இலக்கத்தில் இருக்கிறது, இது 10 100 தெரியும் இல்லையா? அப்போது ஒன்று இலக்கத்தில் இருக்கிறது என்னது? 3. அப்போது ஒன்று இலக்க எண் என்ன? 3 அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி நிறைய சம்மு பார்ப்போம். இதை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் போட போகிற சம்முக்கு எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டில் எப்படி போடலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இது சிம்பிளாக சொல்கிறேன். இப்படி இப்போ பெரிய பெரிய சம்மெல்லாம் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 684 இன்ட்டு 413 இன்ட்டு 759 இப்படி கொடுத்துட்டு இதனுடைய யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறமா 3502 கொடுத்துட்டு அடுக்கில் 473 இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 1 2 3 கொடுத்துட்டு அடுக்கில் 7 8 4 இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கும் கேட்பாங்க யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக போடலாம், டைம் எடுக்காமல் எப்படி ஈஸியாக போடலான்றது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ யூனிட் டிஜிட்டில் இருக்கிறதுனா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 4 5 6 9 இந்த நம்பர் இருக்கு இல்லையா? இந்த அடுக்குக்காக நான் சொல்லிட்டுருக்கிறேன். இந்த 4 5 6 9 நம்பர் எப்போவுமே 2 யூனிட் டிஜிட் தான். அதாவது 2 யூனிட் டிஜிட் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 2 தான் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். 4 5 6 9 இந்த மாதிரி அடுக்கில் இந்த நம்பர்னுடைய அடுக்கில் ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா 2 நம்பர் மட்டும்தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அதுவே 2 8 2 அடுக்கு சம்திங். இப்போ 2னா இங்கே 2 இருக்கா? 2 அடுக்கு 473 இருக்கு இல்லையா? இந்த மாதிரி அப்போ 2 அடுக்குலையும் 8 அடுக்குலையும் சம்திங் நம்பர் கேட்டாங்கன்னா ஒரு 4 நம்பர் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ நம்பர் ரிப்பீட் ஆகும்? 4 நம்பர் ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி 4 5 6 மட்டும் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். 6ன்றதுக்கு நம்ம எத்தனை பவரில் போட்டே போனாலும் 6 தான் ஆன்சராக வரும். ஓகேவா? அதே மாதிரி 4 5 9 இந்த 3 நம்பருக்கும் 2 நம்பர் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ 2 8க்கு 4 நம்பர் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி 3 7 3ஆம் நம்பருக்கும் 7ஆம் நம்பருக்கும் இதுலேயும் 4 நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். சரி, 2லேயும் 4 நம்பர்னால் ஆனால் ஏன் தனியாக போட்டோன்னா நான் சொல்கிறேன். 2 8க்கும் 4 நம்பர் ரிப்பீட் ஆகும். 3 7 இதுக்கு 3ஆம் நம்பர்லேயும் 7ஆம் நம்பர்லேயும் பவரில் கேள்வி கேட்டாங்கன்னா இதுக்கும் 4 நம்பர் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? 1க்கும் 6க்கும் ஒரே நம்பர். அப்போ இந்த 6 இதில் போட வேணாம், இதில் போட்டுடலாம். 1க்கும் 6க்கும் ஒரே நம்பர் தான் ரிப்பீட் ஒன்று ரிப்பீட் ஆகாது. ஒரே நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது என்னென்ன நம்பருன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 1ஆம் நம்பருக்கு நமக்கு தெரியும். 1வது நம்பரில் இப்போ எவ்வளோ பவர் இருந்தாலும் நமக்கு 1 அப்படின்றது தான் ஆன்சராக இருக்கும். 1ஆம் நம்பரினுடைய பவரில் எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் ஆன்சர் எப்போவுமே நமக்கு 1ன்னு தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 6ஆம் நம்பரில் எவ்வளவு நம்பர் இருந்தாலும் ஆன்சர் நமக்கு 6 தான். 6ஆம் நம்பரில் நமக்கு பவரில் எவ்வளோ இருந்தாலும் ஆன்சர் 6 தான். ஏன்னா ஒரே ஒரு நம்பர் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா இப்போது 6 இன்ட்டு 6 இப்போ 6 ஸ்கொயர், இந்த 6க்கு பதிலாக 6 ஸ்கொயர் கொடுத்தா 6 இன்ட்டு 6 போடுவோம். 6 6 36. யூனிட் டிஜிட் என்னது? 6. ஓகேவா? இதுதானே யூனிட் டிஜிட்டு. அதனால் 6 தான் இது என்னது யூனிட் டிஜிட். அப்போது இப்போ 6 பவர் 4 கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும்? 6 6 6 6. ஓகேவா? இப்போ பாருங்கள், 6 6 36. 6 தானே யூனிட் டிஜிட்டு. மறுபடியும் 6 6 36. 6 தானே யூனிட் டிஜிட்டு. 6 6 36. 6 தான் யூனிட் டிஜிட். அப்போது 6 பவரில் எவ்வளோ கொடுத்துருந்தாலும் யூனிட் டிஜிட் என்னவாக இருக்குன்னா 6 தான் இருக்கும். ஓகேவா? அப்போ 6ல் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருந்தாலும் அதே நம்பர் போட்டு போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது
இந்த இடத்துல 2 8 சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ 2 8ம் வந்து கொடுத்துட்டாங்கன்னா 2 பவர் சம்திங் XYZ கொடுத்துட்டாங்க, 8 பவர் சம்திங் XYZ கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் தான் வரும். இந்த ரெண்டுக்குமே பவரில் வந்து ஈவன் நம்பர் ஆனால் 2 4 6 8 இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? 2 4 6 8ன்ற மாதிரி தான் வரும், ஈவன் நம்பரு வரும். ஓகேவா? ஆனால் 0 வராது. 2 4 6 8 அப்படின்ற நம்பர் தான் வரும். ஓகேவா? அது 2 4 6 8ன்ற ஈவன் நம்பர் தான் இந்த 2 8க்கும் பவரில் வந்தால் வரும். ஓகேவா? அடுத்தது அதுவே 3 7 இருந்தால், இப்போ 3 இருந்துச்சுன்னா 3 பவர் XYZ சம்திங் நம்பர், இப்போ 3 இருந்துச்சுன்னா 3 பவர் XYZ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வைங்க. இப்போது அதுலேயே 4 நம்பர்ஸ் வரும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ என்னென்ன நம்பர் வரும்னா 3 9 7 1 இப்போ 1 அப்படின்ற ஒரு நம்பர் வரும். இப்போ இந்த 1 வச்சு தான் நம்ம வந்து எல்லா சம்மும் போட போகிறோம். இப்போ 3னுடைய பவரில் XYZ சம்திங் நம்பர் கொடுத்துட்டு யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 4 நம்பர் வரும். அந்த 4ஆவது நம்பர் என்னவாக இருக்குன்னா 1ஆக தான் இருக்கும். அதே மாதிரி 7ல் இதே மாதிரி பவரில் சம்திங் நம்பர் கொடுத்துட்டு யூனிட் டிஜிட் கேட்டாங்கன்னா அதுக்கும் 4 நம்பர் பாருங்கள், 7 9 3 1, கடைசி என்ன வரும்? 1 வரும். இப்போ இந்த 1 தான் நம்ம ரொம்ப முக்கியமானது. சம்மு போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு. அப்போது 7 9 3 1ன்னு வரும். அப்போ 4th, அப்போ 7 பவர் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். வேறு ஒன்றுமே இல்லை. கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம 7 பவர் 4ல் நம்ம கண்டுபிடிப்போம். ஏன்னா நம்ம 1 பவரில் என்ன போட்டாலும் 1 வரும் இல்லையா? அதனால் அதே மாதிரி இந்த இடத்துல 3லையும் அப்படி தான். 3 பவர் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1ன்னு வரும். அப்போது 3 பவரையும் 4ஆக மாற்றுறதுக்காக நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா? அதுக்காக தான் இந்த 1. அப்போ 1 பவரில் நீ என்ன தான் போட்டாலும் என்ன ஆன்சராக இருக்கும்? 1ஆக தான் ஆன்சராக இருக்கும். அந்த மாதிரி மாற்றி கொண்டு வருவோம். சம்ஸ் போட்டால் உங்களுக்கு புரியும். அடுத்து எப்படி சம் போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1. இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க? 3 5 4 7 பவர் ஆஃப் 153 இன்ட்டு 251 பவர் ஆஃப் 72ன்னு கொடுத்துருக்காங்க. யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. யூனிட் டிஜிட் ஓகேவா? ஒன்றிலக்க எண் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஒன்றிலக்க எண்ணா நம்ம மற்றதெல்லாம் எடுத்து தேவையில்லை, இந்த 1ல் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ 7 மட்டும் எடுத்துட்டோம்னா 7 பவர் ஆஃப் 153 இன்ட்டு இந்த இன்ட்டு அப்படியே போட்டுக்கிறோம். இதில் ஒன்றிலக்க எண்ணுன்னா 1, அப்போ 1 பவர் ஆஃப் 72 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ 1ஆல் நம்ம எதாவது பெருக்கினாலும் 1 தான் சொன்னோம் இல்லையா? ஆனால் இந்த 7 பாருங்கள், 7உடைய பவரில் என்ன இருக்குது? 153 இருக்குது. ஓகேவா? இப்போது 153 இருந்துச்சுன்னா நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம என்ன சொன்னோம்? 7 பவர் ஆஃப் 4 எவ்வளோன்னு சொன்னோம்? 1ன்னு சொன்னோம். அப்போ இதை நம்ம 7 பவரில் கொண்டு வரணும். அப்போ இந்த 153யை 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது 7 பவர் ஆஃப் 153யை 4ஆல் டிவைட் பண்ண நமக்கு எவ்வளோ வரும்? 3 12, மீதி 3 31, 8 32 வரும், மீதி 1 வந்திருக்கு இல்லையா? ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இது வந்து 7 பவர் 38, 7 பவர் 4. ஓகேவா? 4 மாற்றுறதுக்காக தான் 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். 7 பவர் 4 இன்ட்டு 38 டைம் வரும். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் பெருக்கினோம்னா 4 இன்ட்டு 38 152 வரும். ஏன்னா மீதி 1 இருக்கு இல்லையா? அந்த 1ஐ வந்து 7 பவர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது 7 பவர் 4 இன்ட்டு 38 போட்டோம்னா 152 இருக்கும். இன்ட்டு 7 1, அப்போது 38 ப்ளஸ்ஸு கீழே 2 ஈக்குவலாக இருந்தால் மேலே 2 ப்ளஸ் பண்ணிக்கலாம். கீழே 2 மல்டிப்ளிகேஷனில் ஈக்குவலாக இருந்தால் மேலே 2 ப்ளஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதோட மெத்தடு. 438 வந்து 152 வரும், ப்ளஸ் 1 வந்து 153 ஆகிடும். ஓகேவா? இதை வந்து இந்த மாதிரி மெத்தடில் போட்டுக்கலாம். அப்போது அடுத்தது நம்ம 7 பவர் 4 38, அப்போது 7 பவர் 4ன்றது 1ன்னு தெரியும். அப்போது 1 பவர் 38 என்னவாக இருக்கும்? 1ஆக தான் இருக்கும். இன்ட்டு 7 பவர் 1 1 7 சார் 7, அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? 7. அப்போ யூனிட் டிஜிட் என்ன? 7. புரிஞ்சுதா? அப்போது இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் 7. இதுக்கு வந்து 1ன்றது நமக்கு தெரியும். அப்போ 7 இன்ட்டு 1 1 தான். ஓகேவா? இப்போ அடுத்த சம் போடுறேன், அப்போ நல்லா புரியும். இப்போ 2வது சம் போடுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
3 பவர் 65 இன்ட்டு 6 பவர் 59 இன்ட்டு 7 பவர் 71 இன் ஒன்றிலக்க எண் யாது? யூனிட் டிஜிட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் 3 வந்திருக்கு இல்லையா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், 3க்கும் 7க்கும் 4 நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ இந்த மாதிரி 3, 7 எல்லாம் கொடுத்தாங்கன்னா முதல்ல பவரில் இருக்கிறத 4ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. அப்போ 65 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருதுன்னா, 1 நாங்கள் மீதி 2, 6 நாங்கள் 24, மீதி 1 வரும். ஓகேவா? இந்த மாதிரி வரும். அப்போது இதை நம்ம என்னென்னு போடலான்னா, 3 தானே நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அப்போது 3 பவர் 4 3 பவர் 4 எத்தனால டிவைட் பண்ணியிருக்கோம்? 16 டைம் டிவைட் பண்ணியிருக்கோம். 16 இன்ட்டு 1 டைம் வருது இல்லையா? அதை 3 பவர் ஆஃப் 1 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? 3 பவர் 4 இன்ட்டு 16 இன்ட்டு 3 பவர் ஆஃப் 1 அப்படின்னு இதை வந்து பிரித்து எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போது 3 பவர் 4 என்ன வரும்? நமக்கு 1ன்னு வரும். 3னுடைய அடுக்கு 4 வந்து 1ன்னு வரும். 1 இன்ட்டு 16 இன்ட்டு 3னுடைய அடுக்கு 1 வந்துச்சுன்னா 1 3 3 தான் வரும். அப்போது 1 வந்து எதால் பெருக்குனாலும் 1 தான் கிடைக்கும். அப்போது 1 இன்ட்டு 3 வந்து நமக்கு யூனிட் டிஜிட் 3ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த 6 பாருங்கள். 6க்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, 6க்கு ஒரே ஒரு யூனிட் டிஜிட் தான் இருக்குது, அது 6 தான். அதனால் அதை நம்ம என்ன தான் கொடுத்துருந்தாலும், இந்த இடத்துல பெரிய நம்பர் என்ன கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன போட்டுக்கலாம், 6 தான் போடணும். ஓகேவா? அது ரொம்ப ஈஸி. அடுத்தது 7 பாருங்கள். 7 பவர் ஆஃப் 71. ஓகேவா? இப்போது 7 வந்து கொடுத்துருக்காங்களா? அப்போ 71 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 7 71/4ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1 4 மீதி வந்து 7. ஓகேவா? மீதி 3 கிடைக்கும். அப்போது இதில் 3. ஓகேவா? அப்போது 7 பவர் ஆஃப் 71 4ஆல் டிவைட் பண்ணால் 17 டைமும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 டைமும் கிடைக்கும். அப்போ இது என்ன பண்ணலான்னா, 7 பவர் ஆஃப் 4 17 இன்ட்டு 7 பவர் ஆஃப் 3 கிடைக்கும். ஓகேவா? 7 பவர் ஆஃப் 4 வந்து 17 டைமும், அதுக்கப்புறம் 7 மட்டும் எக்ஸ்ட்ரா 3 டைம் வந்திருக்கு. அதனால் 7 பவர் 3 அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து 7 பவர் 4 என்னது 1 17 இன்ட்டு 7 பவர் 3னா என்னது 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7. அப்போது 7 49. 9 தான் யூனிட் டிஜிட்டு. 49ல் 9 தான் யூனிட் டிஜிட்டு. 9 7 63. 63ல் யூனிட் டிஜிட் என்ன 3. அப்போது 7 பவர் ஆஃப் 3னுடைய யூனிட் டிஜிட் என்ன வரும்? 3 வரும். அப்போது இந்த இடத்துல என்ன வரும்னா 1 இன்ட்டு 3. ஓகேவா? அப்போ நமக்கு இருந்தது எல்லாத்தையும் நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 பவர் 65க்கு என்ன வந்துச்சு? 3 பவர் 65க்கு 3 வந்துச்சு. 3 இன்ட்டு 6 பவர்னால் 6 தான் வரும். 7 பவர்னால் என்ன வந்துச்சு? நமக்கு 3 வந்துச்சு. அப்போ 3. அப்போ இதனோட யூனிட் டிஜிட் பார்க்கணும்னா 6 3 ஒரு 18. 18 8 தான் யூனிட் டிஜிட். 8 3 அப்போ 8 3 24 தான் ஆன்சர். அப்போ 8 3 24. அப்போ யூனிட் டிஜிட் 4 தான். அப்போ ஆன்சர் இஸ் 4. ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நம்பர்ஸினுடைய கூடுதல் இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதில் நிறைய ஃபார்முலாஸ் வரும். அதில் ஒன்று பார்க்கலாம் நம்ம. இப்போது 1 + 2 + 3 ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதனுடைய கூடுதல் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா வந்து n × n + 1 / 2. ஓகேவா? இதுவே 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + எக்ஸட்ரா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து n × n + 1 × 2n + 1 / 6 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது வந்து ஸ்கொயர்னா. அதுவே 1³ + 2³ + 3³ + எக்ஸட்ரா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் இதனுடைய கூடுதல் காணக்கூடிய ஃபார்முலாஸ். ஓகேவா? 1 + 2 + 3ன்றது n × n + 1/2. அதுவே 1 ஸ்கொயரில் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து சம் ஆஃப் nனா இப்படி, இது சம் ஆஃப் n ஸ்கொயர்னா இப்படி, இதுவே சம் ஆஃப் n க்யூப்னா இந்த மாதிரி 1³ இது மாதிரினா n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் பார்க்கலாம். நம்ம கூட்டுத்தொடர்னா நம்ம வந்து ஏபின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதில் வந்து இதுவும் அதே மாதிரி தான்.
இது வந்து a, a + d, a + 2d இதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஏக்கு பதிலாக 1 ப்ளஸ்ஸு, இதுக்கு பதிலாக இப்போ 5 ப்ளஸ்ஸு 8 ப்ளஸ்ஸு 11 ப்ளஸ் எக்ஸட்ரா இந்த மாதிரி கேட்டாங்கன்னா 5 + 8 + 11 இதனுடைய கூடுதல் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கலாம். கூடுதல் என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா 5, 8, இப்படியே போனால் லாஸ்ட் நம்பர் வந்து ஒரு 20ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. 5, 8, 20ன்னு கொடுத்துட்டாங்கன்னா இதில் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது கண்டுபிடிங்க, டோட்டல் நம்பர் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னலாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இந்த கூட்டுத்தொடர் வந்து யூஸ் பண்ணணும். கூட்டுத்தொடருக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ அதை பார்க்கலாம். ஓகேவா? கூட்டுத்தொடருடைய ஃபார்முலா இப்போ nth டேர்ம் எண்ணாவது உறுப்பை கண்டுபிடிக்கணும்னா எண்ணாவது உறுப்பு. ஓகேவா? எண்ணாவது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா a + n - 1 × d. nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? n டேர்ம் எத்தனை உறுப்புகள் இருக்குது, இதில் எத்தனாவது உறுப்பு அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து a + n - 1 × d அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது சம் போடும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ அதுவே இதுக்கு பதிலாக சம் ஆஃப் n டேர்ம், அப்போ அது n டேர்மினுடைய கூடுதல் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. சம் ஆஃப் n டேர்ம், அதாவது இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி 5 + 8 + 11 + எக்ஸட்ரான்னு போயிட்டு ஒரு 55 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதனுடைய கூடுதல் என்ன கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன யூஸ் பண்ணணும்னா நமக்கு n/2 × 2a + n - 1 × d. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸு. நம்ம டக்குன்னு அந்த சம்மை வந்து பார்த்தோன்னே போடுறதுக்காங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் n எண்களினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு n/2 2a + n - 1 × d. இப்போ இங்கே ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா, இதுவும் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஆனால் இது வந்து ஸ்டார்டிங் வந்து 1லேயே வந்துடும். 1 1 1ன்னு வருது இல்லையா, அது நேச்சுரல் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம டக்குன்னு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர் அந்த மாதிரி கண்டினியூ நம்பர் இல்லாமல் நடுவில் வந்து பாருங்களேன் 5லேருந்து 8னா டிஃப்ரெண்ட் எவ்வளோ வருது, 3 வருது. இந்த மாதிரி கண்டினியூவாக இல்லாமல் டிஃப்ரெண்ட் வந்து எதோ மாறி மாறி வந்துச்சுன்னா அது அந்த மாதிரி சம்முக்கு நம்ம வந்து இந்த அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஸை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ எண்களினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு n/2 × 2a + n - 1 × d. ஓகேவா? இதுவே நமக்கு லாஸ்ட் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா L அப்படின்றது என்னென்னா லாஸ்ட் நம்பர். இப்போ சம்திங் இந்த இடத்துல பாருங்கள் 5, 8, 11 இங்கே 55ன்னு கொடுத்துருக்கேன்னா அப்போ இந்த 55 தான் லாஸ்ட் நம்பர். ஓகேவா? இந்த 5ன்றது ஏன்ற நம்பரு. இங்கே ஏ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 5 தான் a + d. dனா என்னென்னா டிஃப்ரென்ஷியேட்டு. இந்த 8க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஷியேட் எவ்வளோ இருக்குது, 3 இருக்கா. அப்போ அந்த dன்றது என்னென்னா டிஃப்ரென்ஷியேட் 3. இந்த L என்னென்னா லாஸ்ட் நம்பர். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி லாஸ்ட் நம்பர் நமக்கு கொடுத்துட்டு கூடுதல் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, லாஸ்ட் நம்பர் கொடுத்துட்டு கூடுதல் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுதான் என்னென்னு பார்த்தோன்னா n/2 × a + l. ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி மொத்த எண்களையும் வந்து 2ஆல் வகுத்தோம்னா அதுதான் வந்து அதனுடைய கூடுதலாக கிடைக்கும். ஓகேவா? இது வந்து நம்ம சம் போடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ இது வந்து ஏபின்னு சொல்லக்கூடிய கூட்டுத்தொடர் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஸ். இதிலே ஜிபின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அது இதில் வந்து மோஸ்ட்லி சம் கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். இன்கேஸ் எதாவது கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகும். ஓகேவா? ஜிபின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெருக்கு தொடர் சொல்லுவாங்க. அது கூட்டு தொடர் சொன்னோம் இல்லையா, இது வந்து பெருக்கு தொடர் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெருக்கிட்டு வரும். அது வந்து கூடுதல் வந்துச்சு இல்லையா, இது வந்து பெருக்கல் சிம்பிளில் பெருக்கிற மாதிரி வரும். a, ar, ar², அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் ஏன்றது என்னென்னு பார்த்தோம்னா ஏன்றது ஃபஸ்ட் நம்பர். ஓகேவா? ஏன்றது ஃபஸ்ட்டு நம்பர். ஆறுன்றது டிஃப்ரென்ஷியேட் தான். அதில் டி போட்டோலையும் இதில் ஆர் வரும், டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா? இப்போ இது வந்து எப்படி வரும், சம்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5, 25, 125 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்து எப்படி இருக்குது நமக்கு
இது பாருங்கள், இது நம்ம வந்து கூட்டுத்தொடரில் இருக்கா? இல்லை, பெருக்கு தொடரில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி சம்மெல்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த ஜிபி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம பார்த்தாலே தெரியும் கூடுதலில் இருக்கா பெருக்கல்ல இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ வந்துட்டு இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாம். இதனுடைய ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா என் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என் டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ARn-1 ARn-1 தான் இதோட ஃபார்முலா. ஓகேவா? என் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ARn-1. ஓகேவா? அதுவே சம் ஆஃப் என் டேர்ம் கூடுதல் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா உறுப்புகளினுடைய கூடுதல் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா AR⁻n-1 டிவைடட் பை R-1. சாரி, இப்போ பாருங்கள், AR⁻n-1 டிவைடட் பை R-1ன்றது ஃபார்முலா. இது எப்போ வரும்னா ஆர் வந்து கிரேட்டர் தென் 1, ஆர் வந்து 1ஓட பெருசாக இருந்ததுன்னா இது யூஸ் பண்ணணும். அதுவே ஆர் வந்து சின்னதாக இருந்ததுன்னா A1-R⁻n டிவைடட் பை 1-Rன்னு வரும். ஓகேவா? இது வந்து 1 வந்து கிரேட்டர் தென் ஆர், 1ஓட பெருசாக இருந்தால் யூஸ் பண்ணணும். இது தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது மோஸ்ட்லி சம்மில் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை கேட்டாங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலான்றது சம்மில் போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து பெருக்குத்தொடர், இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட்டுத்தொடர். ஓகேவா? இப்போ சம் போடலாம், அதில் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்தது நம்ம சம் பார்க்கலாம். 1 + 2 + 3 + 4 எக்ஸெட்ரா 20 இதனுடைய கூடுதல் காண அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இது வந்து எண்ணுடைய ஃபார்முலா. எண் வந்து என்னது? n × n + 1/2. ஓகேவா? இப்போ இந்த எண்ணில் வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். எண்ணுன்றது மொத்த எண் உறுப்புகளின் எண்ணிக்கை. எவ்வளோ உறுப்பு இருக்கும்? 1லேருந்து 20னா எண் எவ்வளோ இருக்கும்? 20 இருக்கும். ஓகேவா? எண் உறுப்புகளின் எண்ணிக்கை 20. அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 20 × 21, ஏன்னா n + 1 இல்லையா, அதனால் 21/2ன்னு வரும். இது அப்படியே அடித்தோம்னா 2 2 2 20. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 210. அப்போ ஆன்சர் இஸ் 210. ஓகேவா? புரிஞ்சுதா? சிம்பிளாக இருக்கும். இப்போ இது இல்லாமல் அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1² + 2² + 3² + எக்ஸெட்ரா 10². இதனுடைய ஃபார்முலா என்ன? இது வந்து ஸ்கொயரில் இருக்குது. n² ஃபார்முலா போடணும். நம்ம n² ஃபார்முலா போடணும். n × n + 1 × n + 2n + 1 டிவைடட் பை 6. இதோட ஃபார்முலா. n × n + 1 × 2n + 1/6ன்றதா ஃபார்முலா. இந்த இடத்துல நமக்கு nன்றது எவ்வளவு? 1லேருந்து 10. அப்போ n எவ்வளவு? 10. அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எவ்வளவு? 10 × 11. ஓகேவா? இது வந்து 2 10s are 20 + 1 21 வந்துடும் டிவைடட் பை 6. இப்போ இதை வந்து அடித்து பார்த்தோம்னா 5 2 10 3 2 6 1 3 3 7 3 21. அப்போ என்ன இருக்கும்? 5 × 11 × 7 அப்படின்னு இருக்கும். இது அப்படியே நம்ம பெருக்க வேண்டியதான். 55 × 7ன்னு வரும். 7 5 35க்கு 5 மிச்சம் 3, 7 5 35க்கு 3 38. அப்போ ஆன்சர் என்னது? 385. ஓகே. அப்புறம் இதே மாதிரி நமக்கு கூடுதல் இல்லாமல் அடுத்தது நமக்கு இதே மாதிரி அடுத்தது ஸ்கொயரில் இல்லாமல் அடுத்தது க்யூபில் கொடுப்பாங்க. க்யூபில் கொடுத்தாங்கன்னா n cube is equal to n × n + 1 n cube equal to n × n + 1/2 the whole square அப்படின்னு நம்ம போடணும். n க்யூபில் கேட்டாங்க. ஒருவேளை நமக்கு n க்யூபில் கேட்டாங்கன்னா n × n + 1 டிவைடட் பை 2 the whole square அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது n க்யூபில் கொடுத்தாங்கன்னா. ஓகே. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 5 + 6 + 7 + எக்ஸெட்ரா 15 இதனுடைய கூடுதல் காண் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி போடலான்னா நேச்சுரல் நம்பர் யூஸ் பண்ணி போடலாம். இப்போ n × n + 1 டிவைடட் பை 2 இந்த n யூஸ் பண்ணி போடலாம். ஆனால் நம்ம nன்றது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். இது 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது nன்றது மொத்தம் எத்தனை இருக்கும்? 1லேருந்து 15 வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இதில் வந்து 5லேருந்து 15 வரைக்கும் அப்போ இருக்குது. அப்போ இல்லாதது என்னன்னா 1 2 3 4 நம்பர்ஸ் இருந்திருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து 4 டைம் 15 டைம் கூடுதல் கண்டுபிடிச்சி அதிலிருந்து இந்த 4 டைம்னுடைய கூடுதலை கழிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடும் இருக்குது, நான் அதுவும் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் போட்டு பார்க்கலாம். இப்போ n = 15 நம்பர். மொத்த டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1லேருந்து கவுண்ட் பண்ணோம்னா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 15ன்னு வந்திருக்குமா? இப்போ அதை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா 15னுடைய கூடுதலும் மைனஸ்
1 + 2 + 3 + 4னுடைய கூடுதல். ஏன்னா இங்கே என்ன ஆரம்பிச்சிருக்காங்க, 5லிருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது மைனஸ் பண்ணு. இதனுடைய சம் ஆஃப், இதனுடைய கூடுதல் தான் சொல்கிறேன் நான். ஓகேவா, சம் ஆஃப். இப்போ போடலாம், எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த ஒரு மெத்தடில் சேம் இதே தான். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். n வந்து 15ன்னு வச்சு, இது வந்து n வந்து 15, இதுக்கு வந்து n வந்து 4. ஓகேவா, அப்படியே ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண, ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா. அப்போ இதில் வந்து 15 × 16 டிவைடட் பை 2ன்னு வரும். மைனஸ் இது 4 × 5 டிவைடட் பை 2ன்னு வரும். 1 2 2 8 2 16 வருது. 1 2 2 2 2 14, 2 2 4 வருது. அடுத்தது நம்ம வந்து இது எப்படி போடலான்னா 15 × 8 மைனஸ் 2 10. அப்போ 15 8 எவ்வளோ, 8 40, 0 மிச்சம் 4, 1 8 4 12. 120லேருந்து 10 போச்சுன்னா எவ்வளோ வருது, நமக்கு 110 வருது. அப்போ கூடுதல் எவ்வளவு, ஆன்சர் இஸ் 110. ஓகேவா. இப்போ இந்த மெத்தடில் போட்டால் நமக்கு ஆன்சர் என்ன வருது, 110 வருது. இதுலேயே நம்ம வேறு இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். இங்கே போடலாம். அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் சொன்னோம் இல்லையா, அந்த ஏபி மெத்தடு. ஏபிலையும் இதை போடலாம். இது எப்படி போடலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு 5 6லிருந்து 15 இப்படி தானே கொடுத்துருக்காங்க. இப்போது ஏ எவ்வளோ, நமக்கு 5. ஓகேவா. டி எவ்வளவு, 1. எல் எவ்வளவு, 15. இந்த எல்லுக்கு பதிலாக நம்ம வந்து டிஎன்னு வச்சுக்கலாம். எல்லும் டிஎன்னும் ஒன்று தான். ஓகேவா. டேர்ம் ஆஃப் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் ஒன்றா தான் இருக்கும், சேம் தான். ஓகேவா, இது ரெண்டும் சேம். ஓகே. இப்போ ஃபார்முலாவில் போடலாம். ஃபார்முலா என்ன, கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன, ஏவும் எல்லும் இருந்தால் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன, n/2 × a + l. இதான ஃபார்முலா, n/2 a + l தான் ஃபார்முலா. இதில் ஏன்றது நமக்கு தெரியும் 5ன்னும், எல்லுன்றது நமக்கு தெரியும், எல்லுன்றது 15ன்னு தெரியும், என்னன்றது நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ n தான் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். nth கண்டுபிடிக்கிறதுக்கு tn = a + n - 1 × dன்னு போடணுமோ. tn அப்படின்னா என்னென்னா, tn தான் l. ஓகேவா, எல்லும் டிஎன்னும் ஒன்று தான். ஓகேவா. அப்போது டிஎனுக்கு பதிலாக நம்ம 15ன்னு எடுத்துக்கலாம். 15 = a என்ன, a வந்து 5 + n - 1. n என்னது, n தான் நமக்கு தெரியாது. n - 1 × d எவ்வளவு, d வந்து 1. d எவ்வளவு, அந்த 5க்கும் 6க்கும் நடுவில் 1 தான் இருக்குது. அப்போ d = 1. அப்போது d = 1. d எவ்வளவு, 1. இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 15 = 5 + n - 1. இப்போ 5லேருந்து 1 போச்சுன்னா 4. அப்போது 15ல் 4 போயிடுச்சுன்னா =n கிடச்சிரும். அப்போ 15ல் 4 போச்சுன்னா எவ்வளவு, 11. அப்போ n = எவ்வளவு, 11ன்னு கிடச்சிச்சு. இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போது என்ன வருதுன்னா, n எவ்வளவு, 11 டிவைடட் பை 2 × a எவ்வளவு, 5 + l எவ்வளவு, 15. a + l. ஓகேவா. l + a, a + l எது வேணாலும் போடலாம். 11/2 5 + 15ன்னு வந்துச்சா. இப்போ நம்ம இதை 11/2, 5 15 எவ்வளவு, 20. 1 2 2 12 20. அப்போது 11 × 10 எவ்வளவு, 110. இப்படியும் நம்ம இதையே கண்டுபிடிக்கலாம். அப்படியே நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், அந்த 1ஆம் நம்பர்லேருந்து 15ஆம் நம்பர்னுடைய கூடுதல் கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் 1ஆம் நம்பர்லேருந்து 4ஆம் நம்பர் கூடுதலாக கழிச்சு கிடச்சி அந்த ஆன்சர் நம்ம போட்டோம். அப்படியும் போடலாம், நம்ம இப்படியும் போடலாம். அடுத்த ஏபி கூட்டுத்தொடர் ப்ராக்ரஸை யூஸ் பண்ணி போடலாம். இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து ஏ இருக்குது, எல் இருக்குது. அப்போனால n/2 a + l அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம். இதில் ஏன்றது என்னென்னு தெரியும், எல்லுன்றது என்னென்னு தெரியும், n மட்டும் தெரியாது. n கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து tn ஃபார்முலா போடுவோம். tn = a + n - 1 × dன்னு வரும். tnக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா, nth ஆஃப் டேர்ம், nth ஆஃப்னா லாஸ்ட் டேர்ம் தான் nth ஆஃப் டேர்மாக இருக்கும். அப்போ லாஸ்ட் டேர்ம் எவ்வளவு, 15 + 15 = 5 + n - 1 × d. n தான் நமக்கு வேணும். அப்போ n மட்டும் இங்கே வச்சுட்டு மீதெல்லாம் அந்த சைடில் கொண்டு போனோம்னா n வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் 11ன்னு. அப்போ 11 வந்து அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 110 வந்துடும். ஓகேவா, புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 45 நேச்சுரல் நம்பர் இஸ். முதல் 45 இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். முதல் 45னா 1 2 3 4 எக்ஸட்ரா 45 இதுதான் இதனுடைய இயல் எண்கள். அப்போ நமக்கு தெரியும் n எவ்வளோன்னு தெரியும். n வந்து 45. அப்போது ஃபார்முலாவில் போட்டுடலாம். என்னுடைய ஃபார்முலா என்னென்னா a + n -
என்னுடைய ஃபார்முலா என்ன, n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2ல் போடணும். ஏன்னா நம்ம கூடுதல் தான் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. அப்போ கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு n எவ்வளோ 45 இன்ட்டு 46 டிவைடட் பை 2 2ஆல் அடித்தோம்னா 2 2 4 3 2 6 அப்போது 45 இன்ட்டு 23ன்னு வரும். ரெண்டையும் பெருக்கணும்னா 5 3 15 5 மிச்சம் 1 12 1 13 2 10 8 1 9. இப்போ எவ்வளோ வரும்னா 5 3 10 1035. அப்போது ஆப்ஷன் இது 1035 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 45 அப்படின்னு கொடுத்துருந்தங்காட்டிக்கு தான் நம்ம இப்படி 1லேருந்து 40 ஃபஸ்ட்டு 45 அப்படின்னு எழுதி நம்ம n இன்ட்டு n + 1/2 ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். த சம் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர் பிட்வீன் 1 and 31 இஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1லிருந்து 31க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பரனுடைய கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்பர்னால் நமக்கு என்னென்னு தெரியும், 2 4 6 அப்படின்னு தெரியும். அப்படியே வந்து 30 தான் வரும், 31 வராது, 30 தான் வரும். ஓகேவா. இதனுடைய நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம ஈஸியாக எப்படி போடலான்னு பார்க்கலாம். இது a + n - 1 dலையும் போடலாம், n இன்ட்டு n + 1/2 அப்படின்ற ஃபார்முலாலையும் போடலாம். எப்படி ஈஸியாக போடுறது பார்க்கலாம். இப்போ இது வந்து பாருங்களேன், 2 2 2 ஆட் ஆகிட்டே போதும். அப்போ இந்த 2 வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துகிட்டா என்ன ஆகும், 1 + 2 + 3 + எக்ஸட்ரா 15ன்னு வரும். ஓகேவா. 2 வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா 1 2 3. இப்போ இதை ஈஸியாக போட்டுடலாமா. இது இப்படி வந்ததுன்னா நம்ம வந்து n இன்ட்டு n + 1 ஃபார்முலா போடலாமா. n இன்ட்டு n + 1/2. இதுக்கு பதிலாக இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ என்னன்றது எவ்வளோன்னு தெரியும், நமக்கு 15ன்னு தெரியும். n எவ்வளவு 15, டோட்டல் நம்பர் எவ்வளோ இருக்குது 15 தானே. அப்போது 2 இன்ட்டு 15 இன்ட்டு 16 n + 1 இல்லையா, அதனால் 15 1 16 டிவைடட் பை 2ன்னு வரும். ஓகேவா. இந்த 2க்கும் போயிடும். அப்போ 15 16 பெருக்கணும். அப்போது 15 16 பெருக்கினா எவ்வளோ வரும், 5 30 1 6 6 3 9 1 5 5 1 1 1 மிச்சம் 9 10 14 4 மிச்சம் 1 240. ஆன்சர் இஸ் 240. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. நம்ம இதை இப்படி ஈஸியாக போடலாம். இல்லைன்னா இந்த 2 4 6 வச்சு அந்த ஏபி அந்த கூட்டுத்தொடரில் போடணும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஈஸியாக போடணுன்னா அந்த 2வை வந்து வெளியில் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு முக்கியமான ஸ்டெப்பு இது தான். 2வை வந்து வெளியில் எடுத்துட்டோம்னா இது வந்து ஈஸியாக நம்ம நேச்சுரல் நம்பர்னுடைய கூடுதலில் வச்சு போட்டுடலாம். ஓகேவா. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். How many natural numbers are there between 23 and 100 which are exactly divisible by 6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 23லேருந்து 100க்குள் 6ஆல் வகுபடக்கூடிய எத்தனை இயல் எண்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இது எப்படி போடலான்னு பாருங்கள். 6ஆல் வகுபடக்கூடிய இயல் எண்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போது கூடுதல் கேட்கல, எண்கள் என்ன தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ 23 வந்து 6ஆல் வகுபடாது. அப்போ 6ஆல் வகுபடக்கூடியது என்னது, 5 30. அப்போது 4 24 5 30 6 36 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் கடைசியில் 100ல் வந்து முடியுது. 100 வந்து 6ஆல் வகுப்படாது. அப்போது எதால் வகுப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு 100 வந்து 6ஆல் வகுக்கணும். அப்போ 100 6ஆல் வகுத்தா எப்படி வரும், 1 6 6 மீதி 40 2 6 12 3 18 4 எடுத்தனால 6 36. ஓகேவா. மீதி எவ்வளோ வருது 4. இந்த 4 வந்து 100ஆல் கழிச்சோம்னா அதுதான் வந்து இந்த வந்து 6ஆல் வகுப்படக்கூடிய எண். அப்போ 6ஆல் வகுப்படக்கூடிய எண் என்ன, 96. ஓகேவா. அப்போ 24லேருந்து 96 வரைக்கும் உள்ள மொத்த எண்கள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 6ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் இது தான். அப்போது ஏ நமக்கு தெரியும் 24ன்னு, டி நமக்கு தெரியும் 6. ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் வந்து 6ஆல் வகுப்படுது இல்லையா, அதனால். அடுத்து லாஸ்ட் நம்பர் என்னென்னு நமக்கு தெரியும் 96ன்னு சொல்லி தெரியும். ஓகேவா. இப்போது மொத்த எண்களினுடைய பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை Tn = a + n - 1 × d. ஓகேவா. Tnக்கு பதிலாக L போடலாம் இல்லையா. அப்போது 96 = a எவ்வளவு
24 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி எவ்வளவு 6. இப்போ இந்த 24 இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ 96லேருந்து 24 போகணும். ஈக்குவல் மீதி என்ன இருக்குது, n மைனஸ் 1 இன்ட்டு 6ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போது 96லேருந்து 24 போச்சுன்னா எவ்வளவு, 2 9ல் 2 போச்சுன்னா 7 8 9 7 72. அப்போது 72 இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா இந்த n மைனஸ் 1 இன்ட்டு 6 இந்த 6ஐ இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போது 72 இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகிடும். 72 டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1. 1 6 6 2 6 12. அப்போ 12 இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1. அப்போ n என்னவாக இருக்கும், இந்த மைனஸ் 1 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 10. அப்போது மொத்த எண்கள் எவ்வளோ இருக்கும், 13 இருக்கும். ஓகேவா? அப்போ 23லேருந்து 100க்குள்ளே 6ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் மொத்தம் எவ்வளோ இருக்கும், 13 எண்கள் இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 6ஆல் வகுப்படக்கூடிய எண்களை முதல்ல எழுதிக்கிறோம். அது 23லேருந்து 100க்குள்ளே 6ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் என்னென்னா 24 30 36 எக்ஸட்ரா 96 வரைக்கும் வருது. இந்த லாஸ்ட் நம்பர் நமக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அது 6ஆல் வகுத்தோம்னா மீதி வரதை இந்த நம்பரு கூட கழிச்சோம்னா நமக்கு அதுதான் வந்து அந்த எந்த நம்பருடைய வகுப்படக்கூடிய நம்பர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ ஏ தெரியும், டி தெரியும், எல்லுன்றது இந்த நமக்கு எல்லும் டிஎன்னும் சேம் தான். ஓகேவா? லாஸ்ட் நம்பரும் உறுப்புகளினுடைய எண்ணிக்கையும் ஒன்று தான். அதனால் எல்லும் டிஎன்னும் ஒன்று தான். அப்புறம் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்ற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டிஎன் எவ்வளவு 96, ஏ எவ்வளவு 24, n மைனஸ் 1 இது n தான் கண்டுபிடிக்கணும், இன்ட்டு டி எவ்வளவு 6. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு n கிடச்சிரும். n ஈக்குவல் டு 13 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஓகேவா? அப்ளை போட்ட மாதிரியும் போடலாம். இப்போ நான் ஈஸியாக ட்ரிக்ஸு ஒன்று சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ 23லேருந்து 100க்குள்ளே 6ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ 23 இருக்கு இல்லையா, அதை முதல்ல எடுத்துக்கோங்க. அதே முதல்ல 6ஆல் வகுங்க. ஓகேவா? அப்புறம் 100ஐயும் நம்ம 6ஆல் வகுக்கணும். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணோம், இது ரெண்டையும் 6ஆல் வகுங்க. 1 6 6 3 6 18. மீதி எவ்வளோ வரும் அது விட்டுருங்க. எத்தனை தடவை வகுப்படுதோ அது வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், 1 6 6 மீதி 4 6 6 36. ஓகேவா? அப்போ இது 16 டைம் எக்ஸ்ட்ரா வருது, அதை விட்டுருங்க. இது 16 டைம் வகுக்க முடியுது. அப்போ இது 16. அப்போது இது வந்து 3 டைம் வகுக்க முடியுது, இது 16 டைம் வகுக்க முடியுதா? இப்போ என்ன பண்ணணுன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 16லேருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆன்சர், 13. அப்போது இதுக்கு நடுவில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, 6ஆல் வகுக்கக்கூடிய நம்பர்ஸ்னால் 13. ஆன்சர் இஸ் 13 அப்படின்னு சிம்பிளாக போட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் ஈஸியான மெத்தட். ஓகேவா? இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி அவ்வளோ பெரிய மெத்தடும் யூஸ் பண்ணலாம். அது வந்து பேசிக் மெத்தடு. இது வந்து ஈஸியாக டக்குன்னு எப்படி போடுறதுன்னா இந்த மாதிரி போடுறது. இந்த மாதிரி எவ்வளோ இந்த 2 நம்பருக்கு இடையில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக இப்படி போட்டு போயிடலாம். கொடுத்துருக்க முதல் நம்பரு 6ஆல் வகுத்துருக்கிற, ரெண்டாவது நம்பர் 6ஆல் வகுத்துருக்கிற, எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் விட்டுருங்க. எத்தனை டைம் வகுக்க முடியுதோ அது வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 3 டைம் வகுக்க முடியுது, அப்புறம் ஒரு 16 டைம் வகுக்க முடியுது. அது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 13 டைம் மொத்தம் 13ன்னு வருது. அதுதான் வந்து ஆன்சர். அப்போது இந்த 23லேருந்து 100க்கு இடையில் இருக்கிற நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 13 இருக்கும், 6ஆல் வகுக்கக்கூடிய எண்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The sum of how many terms of the series 6 plus 12 plus 18 plus 24 etc. is 1800. 6 + 12 என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1800 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த சம்மில் வந்து கூடுதல் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்பர்ஸ் எத்தனை உறுப்புகளினுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. கூடுதல் அப்புறம் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏ கொடுத்துருக்காங்களா? ஆமாம், ஏ வந்து 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல, ஆனால் சம் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்என் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 1800. சம் ஆஃப் நம்பர்ஸ் எவ்வளவு? 1800ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டி கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. 6 12 18னா இது எப்படி இருக்குது பார்க்குறக்கு?
ப்ளஸ் 6 கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குதா? அப்படி இல்லைன்னா செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் போட்டிங்கன்னா டி எவ்வளோன்னு கிடச்சிரும். 12ல் 6 போச்சுன்னா 6. அப்போ டி எவ்வளவு? 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க, என் என்னன்னு கேட்டிருக்காங்க, எஸ் ஆஃப் என் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை வச்சு என்ன ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இதில் போட்டோம்னா தான் நமக்கு n கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எஸ்என் அவங்களே கொடுத்துட்டாங்க, நமக்கு n தான் வேணும். எத்தனை உறுப்புகளை கூட்டினால் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ n தான் கேட்டிருக்காங்க. அப்போது எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் எல் கொடுக்கல, அதனால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை எல் கொடுத்துருந்தாங்கன்னா n/2 a ப்ளஸ் எல் ஃபார்முலாவில் நம்ம ஈஸியாக போட்டுருக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ஈஸியாக போடுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். எஸ்என் எவ்வளவு? 1800. n நமக்கு தெரியாது, பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏ எவ்வளவு? 6 ப்ளஸ் n நமக்கு தெரியாது, n மைனஸ் 1 இன்ட்டு டியும் 6 தான். ஓகேவா? இப்படி போட்டுக்கணும். அடுத்தது n/2 அப்படியே இருக்கட்டும். இதை எல்லாத்தையும் பெருக்கணும்னா 6 2 12 ப்ளஸ் இதையும் பெருக்கினா 6n மைனஸ் 6 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது 12லேருந்து 6 போகுமா? அப்போது n/2 12 6 போச்சுன்னா 6. அப்போ 6n ப்ளஸ் 6, ஏன்னா ப்ளஸ்ஸு பெரிய நம்பருடைய கூடிய ப்ளஸ் 6. ஓகேவா? இப்போ இதை பாருங்கள், 6n ப்ளஸ் 6 வந்து பொதுவாக இருக்கா? அப்போ அந்த 6ஐ வெளியே எடுத்துடலாம். n/2 6ஐ வெளியே எடுத்துட்டோம்னா n ப்ளஸ் 1. இந்த 6லேருந்து வெளியே போனால் n இருக்கும், இங்கே ப்ளஸ், இங்கே இந்த 6லேருந்து வெளியே போச்சுன்னா 1 இருக்கும். இப்போ 6n ப்ளஸ் 1. 6n உள்ளே 6ஐ உள்ளே கூட்டினா 6n ப்ளஸ் 6 வரும். அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 2ம் 6ஐயும் அடிக்க முடியுமா? ஏன்னா ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இது வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்குது, அடிக்கலாம். அப்போ 1 2s are 2, 3 2s are 6. ஓகேவா? இப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு? என்ன கிடச்சிருக்கு? 3n. இந்த 3 இன்ட்டு n 3n இன்ட்டு n ப்ளஸ் 1 நமக்கு கிடச்சிருக்குது. இங்கே 1800, அந்த 1800 அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 3 இந்த சைடு கொண்டு வரலாம். 3 வந்து பெருக்கல்ல இருக்கா? அப்போ இந்த சைடு வந்தால் வகுத்தலாம் ஆயிரும். 1800 3ஆல் வகுத்துட்டு இந்த இடத்துல என்ன இருக்கும்? n இன்ட்டு n ப்ளஸ் 1 இருக்கும். அப்போது 1 3 6 3 18 600 வரும். அப்போது n இன்ட்டு n ப்ளஸ் 1 இதை இங்கே எழுதிக்கிறேன், இதை வந்து இந்த இடத்துல எழுதிக்கிறேன், 600ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ இதை வந்து உள்ளே வந்து பெருக்கலாம். 600 வந்து அப்படியே வச்சுக்கலாம். இது என்ன பெருக்குங்க? n இன்ட்டு n ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு n வரும், இஸ் ஈக்குவல் டு 600 வரும். ஓகேவா? இப்போது இதுக்கு நம்ம காரணிப்படுத்துகிற மாதிரி பார்க்கணும். காரணிப்படுத்தினா இப்படி ஃப்ராக்ஷன் n ஸ்கொயர் ப்ளஸ் n, அந்த 600 இந்த சைடு வந்துடணும், மைனஸ் 600 இஸ் ஈக்குவல் டு 0. இதை காரணிப்படுத்தினோம்னா நமக்கு 2 நம்பர் கிடைக்கும். n ஸ்கொயராக இருக்கங்காட்டிக்கு 2 நம்பர் n 2 நம்பர் கிடைக்கும். அதில் ஒரு நம்பர் தான் நமக்கு இது உறுப்புகளினுடைய எண்ணிக்கையாக இருக்கும். இப்போ 600 எப்படி காரணிப்படுத்தலான்னா 25 இன்ட்டு 24, 25 24 600ன்னு கிடைக்கும். ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1 கிடைக்கும். அப்போ இது வந்து ப்ளஸ் இருக்கணும், இது வந்து மைனஸாக இருக்கணும். ப்ளஸ் 25 மைனஸ் 24 1, அந்த 1 தான் இங்கே இருக்கு இல்லையா? ப்ளஸ் என்னன்றது 1, அப்போ ப்ளஸ் குறி தான் போட்டுக்கணும். மைனஸ் 600ன்றது 25 24ஐயும் பெருக்குனா 600ன்னு கிடைக்கும். இது ஒரு காரணிப்படுத்துக மெத்தடு. இது படிச்சிருப்பீங்கன்னு தெரியும். தெரியாதவங்க ஃப்யூச்சரில் இந்த மாதிரி மெத்தட் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா என்னன்றதுக்கு பதிலாக இது எழுதணும். n இன்ட்டு n ப்ளஸ் 25 n மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதுக்கு பதிலாக நம்ம இது பண்ணியிருக்கோம். இது நம்ம வந்து இந்த மாதிரி பெருக்கணும்னா இது தான் வரும். n இன்ட்டு n ஸ்கொயர், n இன்ட்டு 24 மைனஸ் 24, அப்புறம் 2 ப்ளஸ் 25 இன்ட்டு n வந்து 25n. அப்புறம் இதெல்லாம் பெருக்கணுமா 600, அப்புறம் மறுபடியும் இது மாதிரி, அதாவது n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 600 n ப்ளஸ் 25 இன்ட்டு n மைனஸ் 24ன்னு எழுத முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா இதை வந்து ஈக்குவல்ட்டுக்கு தனித்தனியாக 0 0 எழுதணும். அப்போ n ஈக்குவல் டு மைனஸ் 25 வரும், இதுக்கு n ஈக்குவல் டு 24 வரும். ஓகேவா?
இப்போ இந்த 0வை இதுக்கு தனியாக 0 இதுக்கு தனியாக 0 போட்டோம்னா n ஈக்குவல் டு -25 வரும், n ஈக்குவல் டு 25 4ன்னு வரும். அப்போ மைனஸ்ன்றது வராது, அப்போது n ஈக்குவல் டு 24. அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? மொத்த உறுப்புகளினோட எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும்? 24. புரிஞ்சுதா? அப்போ ஆப்ஷன் நம்பர் 24 எங்கே இருக்குது? இங்கே. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி சம்மு கேட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் போடணும். ஓகே, இந்த சம்மை இவ்வளோ டீட்டெயில்டாக இவ்வளோ லென்த்தியாக போடணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஆனால் இது வந்து மெத்தட் வந்து இப்படி தான் போடுறது. ஆனால் நம்ம ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு இதில் வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் ஓகே தான். ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு குழப்பிருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி புரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஆனால் புரிஞ்சவங்க இப்படியே போட்டுருங்க, இதே பெஸ்ட்டு தான். அப்படி இல்லை எனக்கு இந்த இடம் புரியல அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்டெப் இல்லாமல் வேறு எப்படி யூஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்துடுங்க. இந்த ஸ்டெப்பு போடுறதுக்கு கஷ்டப்படுறவங்க இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன இருக்குது? 1800 = 3n × n+1ன்னு இருக்கா? இப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம எப்படி வந்து ஆன்சர் எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து இதை வந்து ஆன்சர் எடுத்துகிட்டு வரணும். அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம்னா டக்குன்னு போட்டுடலாம். ஏன்னா இந்த ஸ்டெப்பு வரைக்கும் இந்த இடத்துல ரொம்ப குழப்புது அப்படின்னா நம்ம வந்து இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இப்படி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எது வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்போம்னா 1800 = 3n × n+1 வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்போம். இது வரைக்கும் நம்ம கம்பல்சரி கண்டுபிடிச்சி தான் ஆகணும். இது வரைக்கும் எல்லோரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆன்சர் டைரெக்டாக போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த n இருக்கு இல்லையா? இந்த n தான் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். n உறுப்புகளின் மொத்தம் எத்தனை உறுப்புகள்னு கேட்டிருக்காங்க. இந்த n தான் இங்கே வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த nக்கு பதிலாக ஒன்று நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு 1800 வரணும். அதுக்காக நம்ம nல வந்து ஒவ்வொன்றையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 16 இருக்கா? இப்போ 16 போடலாம். இப்போ 3 × இந்த யூனிட் டிஜிட் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அதை யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இப்போ 6 இருக்கு இல்லையா? 6 6 மூங்கா என்ன வரும்? 8 வரும். இங்கே 6 இருக்கும். 6 + 1 7 வரும். ஓகேவா? இங்கே என்ன யூனிட் டிஜிட் இருக்குது? 0 தான் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன யூனிட் டிஜிட் வேணும்? 0 தான் வேணும். ஆனால் இங்கே 0 வருமா? வராது. அப்போ ஆப்ஷன் இது வரக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இப்போ அதே மாதிரி 24 எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து இது கிடையாது. அப்போ இங்கே வந்து 4 வரும். யூனிட் டிஜிட்டாக யூஸ் பண்ணி போடுங்க. இங்கே 4 வரும். இங்கே 4 1 5 வரும். இங்கே 4 வரும். இங்கே 4 1 இந்த யூனிட் மட்டும் பாருங்கள். 4 1 5 வரும். இங்கே 0 வருமா? நமக்கு என்ன வரணும்? 0 வரணும். இங்கே 0 வராது. இங்கே 4 5 20 0 வரும். அப்போ இது வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதை பாருங்கள், 20. ஓகேவா? அப்போது இந்த எண்ணுக்கு பதிலாக 20னா யூனிட் என்னது? 0. ஓகே, 0 வச்சுக்கலாம். இன்ட்டில் தானே இருக்குது. இங்கே 0 + 1 1 ஆகிடும் இல்லையா? 0 + 1 என்ன ஆகும்? 1 ஆகும். அப்போது 1 0ல் எது பெருக்கினாலும் நமக்கு 0 தான் வரும். அப்போ இது வரக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த ஆப்ஷன் என்னது? 18 இருக்குதா? 18 போட்டு பார்க்கலாம். இப்போ 18 வந்து இங்கே 8 இல்லையா? 18ல் வந்துட்டு 8 தான் யூனிட் டிஜிட். 8 போட்டோமா 8 மூங்கா 24 வருது. இங்கே 8 1 9 வருது. அப்போ இது யூனிட் டிஜிட்டாக வருமா? 0 வருமா? வராது. அப்போ இது கிடையாது. அப்போது இது கிடையாது. ஓகேவா? இப்போ 22 பாருங்கள். 22 போட்டால் இங்கே 2 வரும். இங்கே 2 1 3 வரும். அப்போ 2 × 3 0 வருதா? வரல. அப்போது இதுவும் கிடையாது. அப்போது நமக்கு இந்த மாதிரி நம்ம யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு 0 வரணும். இந்த 2ல் மட்டும்தான் 0 வருது. ஓகேவா? இப்போ நம்ம 0ஆல் பெருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு 20ஆல் பெருக்கி பார்ப்போம். இப்போ அப்படியே எடுத்து இந்த 20 வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 1800 = 3n × n+1 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் என்ன பண்ண போகிறோம்? 20 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ 20 போட்டோம்னா என்ன ஆகும்? 3 2 சரி போட்டு பார்ப்போம். 3 × 20 20 + 1 21 வந்துடுச்சா? இப்போ 3 2 6 60 × 21ன்னு வரும். இது பாருங்களேன், 1 6 6 6 2 12. இது பாருங்கள், 1800 வந்துச்சா? வரல. அப்போ 1800 இது வரல. இது கிடையாது. அப்போ என்ன தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது? 24 தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆன்சர் வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ யூனிட் டிஜிட் வந்து இது ஈஸியாக வச்சு போட்டு போயிடலாம். ஓகேவா? இப்படியும் போடலாம். நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரியும் போடலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். How many terms are there? 3 6 12 24 etc. 384.
அதாவது 3, 6, 12, 24 எக்ஸட்ரா 384 என்ற தொடரில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க 8, 9, 10, 7. ஓகேவா? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா உறுப்புகள் எத்தனை உறுப்புகள், அப்போ n எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 3, 6, 12, 24 எக்ஸட்ரா 384 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது பாருங்களேன், முதல்ல இது வந்து கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரான்னு முதல்ல பார்க்கணும். இது பார்த்தாலே தெரியுது 3, 6, 12ன்னு வருது. 3, 6, 9ன்னு இருந்தால் தான் கூட்டுத்தொடராக இருந்திருக்கும். இது 3, 6, 12, 24 தெரியுது. இது வந்து பெருக்கு தொடராக இருக்குது. அப்போது பெருக்கு தொடராக இருந்தால் நம்ம வந்து ஏ வந்து எவ்வளவு 3, ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாவது நம்பர்லேருந்து மொதல் நம்பரை டிவைட் பண்ணணும். அப்போது ரெண்டாவது நம்பர் 6 டிவைடட் பை மொதல் நம்பர் 3. அப்போது 1 3 3 2 3 6. அப்போ 2 தான் வந்து பெருக்கிட்டே போகுது. அப்போ 3 2 6, 6 2 12, 12 2 24 அப்படின்னு எக்ஸட்ரா 384ன்னு வந்திருக்குது. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மொத்த உறுப்புகளினுடைய எண்ணிக்கை எவ்வளோ கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேவா? இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதோட ஃபார்முலா உறுப்பு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து Tn = ARn-1. இதுதான் இதோடைய ஃபார்முலா. Tn = ARn-1 அப்படின்றது ஃபார்முலா. இது அப்படியே அதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணணும். Tnனா நமக்கு என்னென்னு தெரியும், லாஸ்ட் நம்பர் தான் 384. அப்போது 384 = A வந்து எவ்வளவு, A வந்து 3 இன்ட்டு R எவ்வளவு, R வந்து 2 அடுக்கு n-1 அப்படி வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு n தானே தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த 3 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கா, அப்போ கீழே கொண்டு வந்து அடிச்சிடலாம். அப்போது 384 டிவைடட் பை 3 = 2 பவர் ஆஃப் n-1ன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ 1 3 3, 2 3 6, 7 8 24, 8 3 24. அப்போ என்ன வருது, 128 வருது. எவ்வளோ வருது, 128. 128 = 2 பவர் ஆஃப் n-1ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே பாருங்கள், இங்கே n பவரில் இருக்குது. அப்போ கீழே என்ன இருக்குது, 2 இருக்கு இல்லையா? இப்போ இந்த நம்பரையும் சம் 2ஆல் கொண்டு வந்தால் தான் மேலே இருக்கிறத ஈக்குவலாக கண்டுபிடிச்சி நம்ம வந்து n கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போது 128 நம்ம வந்து 2னுடைய பவரில் கொண்டு வரணும். அப்போது என்ன பண்ணலான்னா இங்கே போடுறோம் பாருங்கள், 128 2ஆல் நம்ம வந்து வகுக்கணும். ஓகேவா? எல்சிஎம் கண்டுபிடிங்க 128க்கு. அப்போது 6 2 12, 4 2 8. ஓகேவா? அப்போ மறுபடியும் 2ஆல் வகுத்தோம்னா 3 2 6, 2 2 4. மறுபடியும் 2ஆல் வகுத்தோம்னா 1 2 2, 6 2 12. மறுபடியும் 2ஆல் வகுங்க 8 2 16. மறுபடியும் 2ஆல் போட்டோம்னா 4 2 8. மறுபடியும் 2ஆல் 2 2 4. மறுபடியும் 2ஆல் 1 2 2. அப்போது மொத்தம் எத்தனை வருது, 1 2 3 4 5 6 7. அப்போ எவ்வளோ வருது, 7. 2^7 தான் 128. ஓகேவா? இப்போது 2^7 128 பதிலாக நம்ம 2^7 போடலாம். அப்போ இங்கே பாருங்கள் 128 இருக்கா, அப்போ இது 2^7 = 2^n-1. இங்கே 2ம் 2ம் ஈக்குவலாக இருந்தால் இது நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம், மேலே இருக்கிறது ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது 7 = n-1. நமக்கு n தானே வேணும். அப்போ இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 7 + 1 = n. 7 + 1 என்னது, 7 + 1 = n. அப்போ n = 8. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து 8. ஓகேவா? இந்த மாதிரி பெருக்கு தொடரில் ஜிபியில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பெருக்கு தொடரில் கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ARn-1ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அப்படியே போட வேண்டியதான். ஓகேவா? அப்படியே போட்டிருக்கோம். ஓகே, அப்போ ஆன்சர் இஸ் 8. ஓகே, இதோட நமக்கு ஏபி ஜிபின்னு சொல்லக்கூடிய கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் சம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எல்லாம் இன்னும் பார்க்கல. அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இருக்க சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, ஸ்கொயரு இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு மேலே இந்த ஏபிஜிபிலேருந்து ஏதாவது கொஸ்டினோ இல்லை நம்பர் சிஸ்டத்துலேருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை நம்ம போடக்குள்ளே அது சால்வேஷன் பண்ணக்குள்ளே நமக்கு புரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஒவ்வொரு வீடியோ வந்து நான் கவர் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி வந்து மேக்ஸில் வந்து 25 மார்க்ஸ் இது குரூப் 2வில் கேட்க போகிறாங்க. குரூப் 2 வந்துருச்சு. அதனால நம்ம 25 மார்க் எப்படி அடிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் கொண்டு வர போகிறேன். அதை வச்சு குரூப் 2 மட்டும் இல்லாமல் குரூப் 1ல் இருக்கிற கொஸ்டின்ஸு, அப்புறம் குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின்ஸு, இது போக வேறு எக்ஸாம்ஸு, ஃபாரஸ்ட்டில் கேட்ட எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், வேறு ஸ்டேட் லெவலில் நம்மக்கிட்ட என்னென்ன கண்டக்ட் பண்ணாங்களோ எல்லா கொஸ்டின் பேப்பர் இருக்க மேக்ஸ் கொஸ்டின்ஸை வந்து சால்வேஷன் போட போகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.